வேதத்திலே எத்தனையோ விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோம். We see many precious promises in the scriptures. 1000க்கும் மேற்பட்ட விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given more than 1000 precious promises for his people. அந்த வாக்குத்தத்தங்கள் மத்தியிலே இப்பொழுது நாம் கேள்விப்பட போகிற கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் விலை மதிப்பில்லாதவைகளாய் விலையேற பெற்றவைகளாய் இருக்கிறது. Amidst all those promise which the Lord gives us at this moment is priceless and precious in the presence of God. இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், this day, this moment, the promise which the Lord gives from the scripture portion is எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 9. Ezekiel chapter 37 verse 9. ஆகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். Then said he unto me, Prophesy unto the wind, prophesy, son of man, and say to the wind, Thus saith the Lord of God, Come from the four winds, O breath, and breathe upon these slain, that they may live. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார். The Lord took the prophet Ezekiel to a valley that was filled with bones. அந்த பள்ளத்தாக்கிலே எலும்புகள் உலர்ந்து போன நிலவரத்திலே காணப்பட்டது. The bones in that valley were all dried up. அந்த எலும்புகள் யார் என்பதை கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லிக் கொடுத்தார். The Lord taught to Ezekiel as to who these bones were. இந்த எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகள் வேறு யாரும் அல்ல, அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லிக் கொடுத்தார். He teaches Ezekiel that these dry bones are the generation or the seed of Israel. நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேல் வம்சமாய் இருக்கிறோம். We are the spiritual seed or the generation of Israel. அந்த இடத்திலே கர்த்தர் பல்வேறு காரியங்களை எசேக்கியேலுக்கு சொல்லிக் கொடுத்தார். The Lord told Ezekiel to do a lot of things there and taught him. அதுல ஒரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். One word the Lord tells to each one of us, the Spirit of God. கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொன்னார், நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. The Lord told unto Ezekiel saying, You prophesy unto the Spirit. ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. Prophesy to the Spirit. பொதுவாக ஆவியானவருடைய உதவியினால் அல்லது அபிஷேகத்தின் உதவியினால் மாத்திரமே தீர்க்க தரிசனங்களை நாம் சொல்கிறோம். Only through the help of the Spirit and through the help of the anointing we prophesy. ஆனால் சற்று வித்தியாசமாக இங்கே எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. Looking into Ezekiel, the Lord tells something very different, saying that prophesy unto the Spirit. ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது. It says that breathe into them and lift, and then in four winds that breathe upon the slain ones, that they may live. இங்கே ஆவியே என்று சொல்வது ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Here it says the Spirit, it speaks about the Spirit of God. ஒரு தீர்க்கதரிசி ஆவியானவரை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். The Lord tells unto the prophet to prophesy unto the wind. ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து, He says that the wind that cometh forth into four ways, இவர்கள் உயிரடையும்படியாக, that they may live. இவர்கள் உயிரடையும்படியாக இவர்கள் மேல் ஊது. Breathe upon the slain one, that they may live. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் Ezekiel chapter 37 verse 9. 9ஆம் வசனத்திலே இதை படிக்கிறோம். We read about that in verse 9. அந்த வசனத்துடைய பிற்பகுதியிலே நாம் பார்க்கும்போது, When we see the rear part of the verse, எசேக்கியேல் 37:9. Then said he unto me, Prophesy unto the wind, prophesy, son of man, and say to the wind, Thus saith the Lord of God, Come from the four winds, O breath, and breathe upon these slain, that they may live. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஆவிக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். The Lord talks to the prophet to prophesy unto the wind. பொதுவாக ஆவியானவர் தான் தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
Normally the Spirit of God only prophesies. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் மூலமாக ஆவியானவர் தான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். Only through the anointed ones, only the Spirit of the Lord prophesies. ஆனால் இந்த ஒரு இடத்தில் சற்று வித்தியாசமாக நாம் பார்க்கிறோம். But in this one place we see it very differently. இங்கே ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து பிதாவாகிய தேவன் அல்லது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். Looking unto the prophet, the Lord Father, he speaks. நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. Prophesy unto the wind. காற்று திசை நான்கிலும் இருந்து அது வரட்டும். Let it come from four winds. கொலையுண்ட இவர்கள் உயிரடைய வேண்டும். Those that are slain may live. இவர்கள் மேல் ஊது. Breathe upon them. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning of it? இது அந்த நாட்களிலே நிறைவேறக்கூடிய காரியம் அல்ல. This was not something to be fulfilled in those days. அது எழுத்தின்படியாக அந்த நாட்களில் நிறைவேறினது. Literally it got fulfilled in those days. இந்த வேத பகுதி இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஹிட்லருடைய நாட்களில் இது எழுத்தின்படியாக நிறைவேறினது. Literally the scripture portion was fulfilled in the Second World War during the period of Hitler. அது ஹிட்லருடைய நாட்களில் நிறைவேறினது. It fulfilled in the days of Hitler. ரஷ்யாவிலே பாபியார் என்கிற பள்ளத்தாக்கிலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதர்களையும் ஹிட்லர் கொலை செய்து எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காக அதை மாற்றினான். In place of called பாபியார். In Russia, Hitler gathered all the children of the Jews and into a valley and he destroyed them. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ரஷ்யாவிலே அந்த பாபியார் என்கிற பள்ளத்தாக்கு முழுவதும் யூத எலும்புகளால் இஸ்ரவேலிய எலும்புகளால் எழுத்தின்படியாக நிரப்பப்பட்டது. In the Second World War, in Russia, in the valley of பாபியார், we see that all the Jews were brought to a dry bone state. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். In spiritually, we are the spiritual Israelites. இன்றைக்கு சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உலர்ந்த எலும்புகளாக அபிஷேகத்தை இழந்து கிருபையை இழந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்நிய பாஷைகளை பேச முடியாமல் ஆவிக்குள்ளாய் மாற்ற முடியாமல் அந்த கொஞ்ச நேரத்தில் ஆவிக்குள் தங்களை ஒப்பு கொடுக்க முடியாமல் நாம் உலர்ந்து போன எலும்புகளாய் இருக்கிறோம். In the church we see that the children of God, though they are anointed, they are not able to speak in unknown tongues. They have lost their anointing, lost their grace. Even the little time given to them, they are not able to be in spirit and get filled in the spirit. நீங்கள் ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட வேண்டும். Be into spirit. அது உங்களால் முடியாது. It is not possible by you. நமக்கு அந்த வாஞ்சை இல்ல. Because we have no desire for it. அபிஷேகம் பண்ணப்பட்ட பலருக்கும் அந்த வாஞ்சை இல்ல. Those who are anointed, many of them don't have the desire. அது நம்மேல் உள்ள தவறு அல்ல. It is not our fault. ஆவியானவர் சொன்னார் இது ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காய் மாறும். புதிய ஏற்பாட்டு சபை உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்காக மாறும். The Spirit of the Lord said that the New Testament church will turn out to be a valley of dry bones. இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது சபை. Today the church is likewise. ஆனால் ஆவியானவரை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைக்க முடியாத கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். The Lord once again tells to prophesy to the wind. மனுபுத்திரனே நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. Son of man, prophesy to the wind. ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட நாங்கள் உயிரடையும்படி எங்கள் மேல் ஊது. O wind that cometh in four winds, breathe upon these that these slain may live. ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து. Come from the four winds. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நான்கு டைரக்ஷன்ல இருந்தோம். சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட். That the wind may come in four directions. வந்து வீசு. Let it come and breathe. ஆவியானவர் வந்து இறங்க வேண்டும். The Spirit of the Lord has to come and descend. உலர்ந்து போன எலும்பை போல காணப்படுகிற நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் ஆவியானவர் வந்து இறங்க வேண்டும். Our lives which are like dry bones, the Spirit of the Lord has to come and descend upon it. ஒரு 10 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நாம ஒப்பு கொடுப்போம். Let us yield ourselves for 10 minutes in the presence of God. ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுங்கள். Let us be into spirit. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். The Lord is one that strengtheneth you. இந்த பொல்லாத காலத்தில் நாம் ஜீவிப்பதற்கு நமக்கு தேவ பலன் தேவையாய் இருக்கிறது. To live in this present evil world, we are in need of the strength of God. இந்த பொல்லாத உலகம், It is a wicked world. இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. Still this world is going towards destruction. நமக்கு தேவ பலன் தேவையாய் இருக்கிறது. We are in need of the power of God. ஆவியானவர் வந்து இறங்கட்டும். Let the Spirit of the Lord descend. ஆமென். அதற்கு இடம் கொடுப்போமாக. Let us give room for it. மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்டார். The Lord asked, will the Son of Man, will these bones come to life? கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார். The Lord looked unto Ezekiel and said,
இந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கை காண்கிறாயே, You see this open valley of dry bones. இந்த உலர்ந்த எலும்புகளை காண்கிறாயே, You are seeing these dry bones. இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். He looked unto me and asked, Can these bones live? அதற்கு ஒன்று உயிர் அடையும் என்று சொல்லியிருக்க வேண்டும், He should have said it will come back to life. இல்ல உயிர் அடையாது என்று சொல்லியிருக்க வேண்டும். Or he should have said it will not come to life. உயிர் அடையும் என்று சொல்ல அவருக்கு விசுவாசம் இல்ல, He did not have faith to say that it will come to life. நம்பிக்கை இல்ல. He had no hope. அதேவேளை உயிர் அடையாது என்று தேவனிடத்தில் சொல்ல தைரியம் இல்ல. At the same time, he had no boldness to say that it will not come to life. ஆகவே என்ன பதில் சொன்னார் தெரியுமா? You know what he answered? அது தேவரீரே அறிவீர், உமக்கு தான் அது தெரியும்னு சொன்னார். O Lord God, thou knowest. அது உமக்கு தான் தெரியும். Thou knowest. அதுபோல உலர்ந்த எலும்புகளைப் போல நாம் இங்க இருக்கிறோம். Like dry bones we are found now. இப்போது கர்த்தர் என்னையோ உன்னையோ பார்த்து கேட்டால், If the Lord looks unto you and me and asks, நாம் தைரியமாய் சொல்லலாம், we can say boldly, நான் உலர்ந்த எலும்பாய் இருப்பது உண்மைதான். it is true that I am a dry bone. என் சத்துருவே, நான் உலர்ந்த எலும்பாய் இருப்பது, இந்த சபை உலர்ந்த எலும்பாய் இருப்பது, புதிய ஏற்பாட்டு சபை உலர்ந்த எலும்பாய் இருப்பது உண்மைதான். Oh enemy, I am like a dry bone. This New Testament church, this church is like the dry bone. வெளிப்படுத்தல் 3-ம் முதல் வசனம். Revelation chapter 3 verse 1. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். Thou hast name that livest, but thou art dead. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். We read in the scriptures that the soul that sinneth dieth. ஒரு சின்ன கீழ்ப்படியாமையும் நம்முடைய ஆத்துமாவிலே மரணத்தை கொண்டு வருகிறது. Even a small disobedience will bring death in our life. ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதனாகிய ஆதாம் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்யவில்லை. In the Garden of Eden, the early man Adam did not do sin pertaining to death. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லும்போது விபச்சாரமோ கொலைபாதகமோ அவன் பண்ணவில்லை. When we say sin pertaining to death, he did not do murder or fornication. ஒரு கீழ்ப்படியாமை தான் அவனுக்குள் வந்தது. There was only a disobedience in him. அந்த கீழ்ப்படியாமை அவனுடைய ஆத்துமாவுக்குள்ளே மரணத்தை கொண்டு வந்தது. That disobedience brought death in his soul. நாம் வருடத்தின் கடைசியிலே கடந்து வந்திருக்கிறோம். We have come to the end of this year. இந்த 2020 வருடத்தின் கடைசி பகுதியிலே கடந்து வந்திருக்கிறோம். We have come to the last part of 2020. நம்முடைய ஜீவியத்தில் எத்தனையோ கீழ்ப்படியாமைகள் வந்தது. There were so many disobediences in our life. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நாம் பிரமாணத்தை மீறினோம். Many a times we have transgressed the law. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். Soul that sinneth dieth. அதைத்தான் அவர் சர்தை சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்த நிலவரத்தில் இருக்கிறீர்கள். That is why looking unto the church of Sardis he says, thou hast a name that livest, but thou art dead. என் ஆத்துமா மரித்த நிலவரத்தில் இருக்கிறது என்பதை நம்ம எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறோம்? How many of us are going to acknowledge that my soul is in a state that is dead? தேவ சமூகத்திலே நம்முடைய நிலவரத்தை நாம் ஒத்துக்கொண்டால் மாத்திரமே அவரால் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். Only when we can acknowledge that my state is dead in the presence of God, that he can quicken us. நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். Our God is one that quickeneth us. எந்த நிலவரத்திலிருந்தும் நம்மை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். In whatever state we are in, he is able to quicken us. கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஓது. Breathe unto them that they that are slain may be brought back to life. கண்களை மூடி கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us close our eyes and surrender in the hands of the Lord. இதோ ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க முடியாய் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Lord, the Spirit of the Lord is moving in our midst that he may quicken us. நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. It is necessary that you be quickened. கர்த்தரால் மாத்திரமே நம்மை உயிர்ப்பிக்க முடியும். Only the Lord can quicken us. சரீரத்திலே பலவீனங்களோடு வியாதியோடு மரணத்தை நோக்கி ஒருவேளை போய் கொண்டிருக்கலாம். You may be going towards death because of sickness and weakness in your body. அப்படிப்பட்ட நிலவரத்தை அவர் உயிர்ப்பிக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறார். He has come in our midst that he may quicken even in that state. அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God that quickeneth. நம்முடைய இயேசுவை குறித்து 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 15 it is written that he is a spirit that quickens. ஆவியானவர் மாத்திரமல்ல, இயேசுவும் உயிர்ப்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார். Not only the Spirit of God, even Jesus is able to quicken. பிதாவும் உயிர்ப்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார். Even the Father is able to quicken. திரித்துவ தேவன் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The triune God is moving in our midst that he may quicken us. நம்முடைய பகுதியில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். Only one thing that we have to do in our part. ஆண்டவரே, இந்த 2020 வருடம் முழுவதும் Lord, all through the year 2020,
எத்தனையோ குறைவுகள் என்னுடைய ஜீவியத்திலே வந்தது. So many shortcomings came in my life. பல சந்தர்ப்பங்களிலே நான் பிரமாணங்களை மீறினேன். Many a times I have transgressed the law. கீழ்ப்படியாமை எனக்குள் வந்தது. There were disobedience in me. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that soul that sinneth will die. வேதத்திலே காணப்படுகிற எத்தனையோ பாவங்கள் என் ஜீவியத்திலே பல சந்தர்ப்பங்களில் கடந்து வந்தது. Many sins that are written in the scriptures, many a times it came in my life. உயிருள்ளோன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக தேவ சமூகத்திலே கலிகூற முடியாதவனாக நான் இருக்கிறேன். I am in the presence of God as one that has a name that liveth, but I am dead. கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's consider a man that is in a state of coma. சரீரத்திலே உயிர் இருக்கும், There is life in the body, ஆனால் அவனால் பேச முடியாது, but he cannot speak, கரங்களை தட்ட முடியாது, cannot clap his hands, எழும்பி நிற்க முடியாது, cannot stand, நடமாட முடியாது. cannot walk. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். Today even we are like that. சர்தை சபை அப்படிதான் இருந்தது. That is how the church of Sardis was. இன்றைக்கு நம்மால் வாயை திறந்து தேவ சமூகத்திலே கர்த்தரை துதிக்க முடிகிறதா? Today are we able to praise God in the presence of God? வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆவியினால் நிரம்பி கலிகூற முடிகிறதா? Being filled in the Spirit of God, are we able to get to rejoice in the presence of God? அந்நிய பாஷைகளை பேச முடிகிறதா? Are we able to speak in unknown tongues? தீர்க்க தரிசனங்களை சொல்லக்கூடிய வரங்களை பெற்ற நீ தீர்க்க தரிசனங்களை சொன்னாயா? You who have received the gift of prophecy, have you prophesied? சத்தியத்திலே நடந்தாயா? Have you walked in the truth? கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு நடக்க முடியாது. A man in coma stage cannot walk, ஆனால் சரீரத்திலே உயிர் இருக்கிறது, but there is life in the body. ஆனால் அவனால் நடமாட முடியவில்லை. But he is not able to walk. இந்த 2020 வருடத்தில் Even this year 2020, சர்தை சபையை போல நான் காணப்பட்டேன். I was in the state like the church of Sardis. என் சரீரத்தில் உயிர் இருந்தது, There was life in my body, ஆனால் நான் சத்தியத்தில் நடக்கவில்லை. but I did not walk in the truth. என்னால் சத்தியத்தில் நடக்க முடியாமல் ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல காணப்பட்டேன். I was in a stage of coma like a man that I am not able to walk in the truth. ஏனென்றால் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. Apostle John says that I have no greater joy than to hear that my children are walking in the truth. சத்தியத்தில் நடக்கிறார்கள். They walk in the truth. நம்ம எத்தனை பேர் சத்தியத்தில் நடந்தோம்? How many of us walked in the truth? அப்படி இந்த வருடத்திலே நாம் சத்தியத்தில் நடக்க முடியாவிட்டால், In this year, if we are not able to walk in the truth, இந்த வருட கடைசியிலே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். in this year end, we have to acknowledge, நான் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தேன், I had name that is alive, ஆனால் சத்தியத்தின்படி நடக்க முடியாமல் செத்த நிலவரத்தில் இருந்தேன். but without walking in the truth, I was in a dead state. அடுத்து கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஓட முடியாது. A man in a coma stage, he cannot run. நாம் சரீரத்தில் உயிரோடு இருந்தோம். We were alive in the body. நாம் எந்தெந்த காரியங்களை விட்டு விலகி ஓட வேண்டுமோ அதை விட்டு விலகி ஓடவில்லை. The matters we have to flee, we did not flee. 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், ஓ தேவனுடைய மனிதனே, இவைகளை விட்டு விலகி ஓடு. In 1 Timothy chapter 6, this man of God says, O man of God, flee from these. இவைகளை விட்டு விலகி ஓடு. Flee from these. விலகி ஓட வேண்டிய காரியத்திலிருந்து நாம் விலகி ஓடினோமா? In matters that we have to flee, have we fled? சரீரத்தில் உயிரோடு இருந்தோம், We were alive in the body, ஆனால் விலகி ஓடவில்லை. but we did not flee away. பண ஆசையை விட்டு விலகி ஓடு. Flee from love of money. ஐஸ்வர்யவானாக விரும்ப வேண்டும், ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் என்கிற விருப்பத்திலிருந்து விலகி ஓடு. Flee from the desire to be a rich man, to become rich. நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும், Righteousness and godliness and faith. அன்பையும் பொறுமையையும், Love and patience. சாந்த குணத்தையும் Meekness. பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடு. Flee that you may attain them. தேவனுடைய மனிதனே, விலகி இவைகளை விட்டு விலகி ஓடு. Man of God, you flee from these. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்மில் எத்தனை பேர் சொல்ல போகிறோம், How many of us are going to say, விலகி ஓட வேண்டிய காரியத்தில் நான் விலகி ஓடவில்லையே. in matters that I have to flee, I have not run away. விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, flee from idolatry. ஆண்டவரே, என் சரீரத்திலே உயிர் இருந்தது, ஆனால் ஜீவியமோ செத்த நிலவரத்தில் இருந்தது. Lord, I was in a state that is alive in the body, but I am in a dead state. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானுடைய ஏவுதலின்படி இந்த காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Once again I am telling according to the urging of the Spirit. நாம் வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். We have come to the end of the year. அவர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். He desires to quicken us. என் ஜீவியம் செத்த நிலவரத்தில் இருக்கிறது என்று அறிக்கையிடுகிறவர்களுக்கு மாத்திரமே அவரால் உயிர்ப்பிக்க முடியும். Only those who are able to confess that I am in a state that is dead, he is able to quicken. நான் நன்றாக இருக்கிறேன்,
I am well. என்னில் பழுதொன்றுமில்லை There is no blemish in me. என்கிற எண்ணம் உடையவர்களிடத்திலே கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. Those who have such a thought, the Lord cannot work in them. சர்தை சபையை போல நான் காணப்பட்டேன் என்று சொல்லுவோமாக. Let us say that I am in the state of the church of Sardis. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் வாயை திறந்து விரிவாய் அவரை துதிக்க முடியாமல் இருந்தோமே. Many times we were not able to open our mouth wide and praise God. நாம் அந்நிய பாஷைகளை பேசி எவ்வளவு நாட்களாகிவிட்டது. There had been so many days that we have spoken in unknown tongues. ஆராதனைக்கு கடந்து வந்தோம். We have come to this worship. அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே களிகூர முடிந்ததா? Are we able to speak in unknown tongues and rejoice in the spirit? சரீரத்திலே உயிர் இருக்கிறது. There is life in the body. ஆனால் வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேச முடியவில்லை. But we were not able to open our mouth and speak in unknown tongues. வரங்களை பிரயோஜனப்படுத்த முடியவில்லை. We did not make use of gifts. தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருந்தார். The Lord had given you prophecy gift. சரீரத்திலே உயிர் இருந்தது. There's life in the body. நீ கோமா ஸ்டேஜில் இருந்தபடியினால் Because you were in a state of coma. உன்னால் தீர்க்கதரிசனங்களை சொல்ல முடியவில்லை. You were not able to prophesy. உன்னால் ஜெபிக்க முடியவில்லை. You were not able to pray. ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் செய்தாரா? Did the Spirit of the Lord intercede for you in words that cannot be uttered? அப்படி ஒரு ஜெப ஜீவியம் இருந்ததா? Did you have such a life of prayer? இந்த வருடத்திலே ஏதாயிலும் ஒரு மாதத்திலாவது அப்படி ஒரு ஜெப ஜீவியம் உனக்குள் காணப்பட்டதா? At least one day in this year, did you have that state of prayer? ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்க நாம் இடம் கொடுத்தோமா? Did we give room for the Spirit of the Lord to come into us and to pray or to intercede with words that cannot be uttered? இல்லை. No. சரீரத்திலே உயிர் இருந்தது. There was life in the body. ஆனா செத்த நிலவரம். But a dead state. இதோ உயிர்ப்பிக்கும்படியாக திருத்துவ தேவன் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். Triune God has come in our midst that he may quicken us. அவர் உயிர்ப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார். He has come to quicken. இதுதான் கொலையுண்ட இவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம். That is the meaning of these that are slain. இதுதான் கொலையுண்ட இவர்கள். These who are slain. அந்த கொலையுண்ட இவர்கள் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற அந்த கொலையுண்ட இவர்கள் என்பது நம்மைத்தான் காட்டுகிறது. These that are slain in the valley of dead bones, it shows us. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். Soul that sinneth will die. கீழ்ப்படியாமை ஆத்துமா மரணத்தை கொண்டு வருகிறது. Disobedience brings death in the soul. பிரமாணத்தை மீறுவது மரணத்தை கொண்டு வருகிறது. Transgressing law bringeth death. சரீரத்திலே சர்தை சபையை போல உயிரோடு இருந்தாலும் Even as like the church of Sardis, we were alive in the body. வாயை திறந்து ஜெபிக்க முடியவில்லை. Not able to open a mouth and pray. வாயை திறந்து துதிக்க முடியவில்லை. Not able to open a mouth and வாயை praise. திறந்து வரங்களை பிரயோஜனப்படுத்த முடியவில்லை. Not open our mouth and use the gifts. கரங்களை தட்டி அவருடைய மகிமையை அவரை மகிமைப்படுத்த முடியவில்லை. Did not able to clap hands and glorify him. கரம் கிரியை செய்யவில்லை. Hands did not work. கால்கள் சத்தியத்தில் நடக்கவில்லை. The feet did not walk in truth. கால்கள் விலகி ஓட வேண்டிய காரியத்தை விட்டு விலகி ஓட முடியவில்லை. Feet did not flee away in matters that you have to flee. ஏனென்றால் கோமா ஸ்டேஜில் ஒரு மனிதன் இருந்தால் அவன் சரீரத்தில் உயிர் இருந்தாலும் இதையெல்லாம் செய்ய முடியாது. A man who is in a coma state, though he has life in the body, he cannot do all these things. இப்படிப்பட்ட நிலவரத்தை பார்த்துதான் சர்தை சபையை ஆவியானவர் அழைக்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். In such a state, the Lord looked unto the church of Sardis and he says, thou hast a name that livest, but thou art dead. ஆகவே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் Those who are quickened. கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்திருக்கிறார். The Lord has quickened you. வாயை திறந்து மகிமைப்படுத்துவாயாக. May you open your mouth and glorify நான் God. செத்த நிலவரத்தில் இல்லை என்பதை திரித்துவ தேவனுக்கு தெரியப்படுத்துவாயாக. May you prove it to this triune God that you are not in a state that is dead. பிசாசுக்கும் தெரியப்படுத்துவாயாக. May you show it to the devil too. நான் செத்த நிலவரத்தில் இருந்தேன். I was in a state that is dead. என் ஆத்துமா மரித்து இருந்தது. My soul was dead. ஆனால் என் தேவன் என்னை உயிர்ப்பித்தார். But my God quickened me. திரித்துவ தேவன் உயிர்ப்பித்தார். Triune God quickened. அவர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். He has quickened me. நான் உயிரடைந்திருக்கிறேன். I have received life. நான் தேவனுடைய சேனையாய் மாறி இருக்கிறேன். I have become the army of the Lord. ஆகவே நான் அவரை மகிமைப்படுத்துவேன். Therefore I glorify him. ஆமென். ஷபலவங்கரவானியா தடவலானியா ஷமனவங்கரவானியா சபனவானிகதுனா ஸ்தவனவானிகதுடவலானியா ஷவனவானிகதுடவலானிகதுனே ஷவனவானிகதுனவனானியா ஸ்தோத்திரம் 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 பரனே நினக்கு ஸ்துதி, திரியேகநாதா நினக்கு ஸ்துதி. ஸ்தோத்திரம் பரனே நினக்கு ஸ்துதி, திரியேகநாதா நினக்கு ஸ்துதி. நினக்கு ஸ்துதி ஸ்துதி நினக்கு ஸ்துதி, மகத்துவத்தின் பிரபுவே நினக்கு ஸ்துதி.
நினக்கு ஸ்துதி ஸ்துதி நினக்கு ஸ்துதி மகத்துவத்தின் பிரபுவே நினக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம் பரணி நினக்கு ஸ்துதி திரியேகநாதா நினக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம் பரணி நினக்கு ஸ்துதி திரியேகநாதா நினக்கு ஸ்துதி நினக்கு ஸ்துதி ஸ்துதி நினக்கு ஸ்துதி மகத்துவத்தின் பிரபுவே நினக்கு ஸ்துதி நினக்கு ஸ்துதி ஸ்துதி நினக்கு ஸ்துதி மகத்துவத்தின் பிரபுவே நினக்கு ஸ்துதி. ஒரு மனிதன் சரீரம் செயலற்ற நிலவரத்தில் ஒரு கோமா ஸ்டேஜில் இருப்பது போல் இருந்தால், though a man's body is like in a coma stage, though he has life but he looks dead, நீங்கள் எளிமையாய் புரிந்து கொள்ள முடியாய் சொல்லுகிறேன். for you to understand easily I tell, ஒரு சர்ப்பம் ஒரு பாம்பு அந்த அவன் இருக்கிற அறைக்குள் வருகிறது. how a snake comes in this room that he is in, அந்த பாம்பானது அவன் மேல் ஏறி இறங்குகிறது. that snake will go upon him and come down. இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. He can do nothing. சரீரத்தில் உயிர் இருக்கிறது, Life is there in the body. இன்னும் சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியவில்லை. The life has not departed from the body, ஆனால் சரீரம் செத்த நிலவரத்தில் இருக்கிறது. but body is in a dead state. சரதை சபையை போல சத்த நிலவரத்தில் Like in காணப்படுகிறது. the church of Sardis, it's a dead state. ஆகவே அந்த பாம்பை அந்த சர்ப்பத்தை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. Therefore, he is not able to do anything to that snake. இந்த 2020 வருடம் ஜனவரி மாதம் முதல் From January this 2020 இந்த வருட கடைசி வரை to the end of this year, நம்முடைய ஜீவியத்திலே in our life, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, each one's personal உங்கள் life, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலே, each one's family, உங்கள் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில the lives of each one's children, இந்த சர்ப்பமாகிய பிசாசு அறைக்குள் வீட்டுக்குள் பிரவேசித்தான். this serpent, the devil, entered into the room. ஒவ்வொருவர் மேலும் இந்த பிசாசு தன்னுடைய காரியங்களை தன்னுடைய சுபாவங்களை கொண்டு வந்து அவன் ஏறி விளையாடக்கூடியவனாயிருந்தான். His matters, his characters, his works he took and he went up and down on them. நாமோ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் Resist the devil and he shall flee from thee. என்கிறதான வசனத்தை மறந்தவர்களாய் காணப்பட்டோம். We were found as ones who have forgotten this verse. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. இந்த 2020 வருடத்தில் பிசாசுக்கு நீ எதிர்த்து நின்றாயா? This year 2020, did you resist the devil? குடும்பமாக எதிர்த்து நின்றோமா? Did we resist it as family? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள். They overcame this dragon with the blood of the lamb and the word of testimony. அந்த சாட்சி இருக்கிறதா? To have that testimony, அந்த வலு சர்ப்பத்தின் வல்லமை, that power of the serpent, அந்த பிசாசின் வல்லமை that power of the devil. இந்த 2020 வருடத்தில் பல விதங்களில் நம்மோடு போராடினான். In this year 2020, he strived with us in many ways. இயேசுவின் இரத்தத்தை கொண்டு, With the blood of Jesus, அவருடைய வசனத்தை கொண்டு with his word, அந்த பிசாசை நாம் ஜெயித்தோமா? did we overcome the devil? இல்ல மௌனமா இருந்தோமா? Oh, we were silent. பிசாசோடு எதிர்த்து நிற்க முடியாதவர்களாய் இருந்தோமா? Or we were ones who were not able to resist the devil. இதுதான் செத்த நிலவரம். This is the dead state. இந்த வருடத்தில் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. In this year, we did not resist the devil. இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய வசனத்தை சொல்லி ஜெயிக்கவில்லை அவனை. Confessing the name by the blood of Jesus and the word of God, we did not overcome him. இயேசு பிசாசை வசனத்தை சொல்லி ஜெயித்ததாக மத்தேயு 4 அதிகாரத்தில் படிக்கிறோம். In Matthew chapter 4, we see that Jesus overcame the devil by confessing the word of God. அதுபோல வசனத்தை சொல்லி பிசாசை நாம் ஜெயித்தோமா? Like this, telling the word of God, did we overcome the devil? பிரச்சனைகளை கொண்டு வந்தபோது, When he brought problems, சோதனைகளை அவன் கொண்டு வந்தபோது, when he brought trials, வியாதியை அவன் கொண்டு வந்தபோது, when he brought sickness, வசனத்தை சொல்லி இயேசுவை போல பிசாசை ஜெயித்தோமா? telling the word of God like Jesus, did we overcome the devil? இல்லை. No. இதுதான் செத்த நிலவரம். This is the dead state. இதோ ஆவியானவர் சொல்லுகிறார், Though the Spirit of the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, திருத்துவ தேவன் சொல்லுகிறார், Triune God says, கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்காக that these that are slain may be brought to life. இவர்கள் மேல் ஊது, Breathe on them. ஆவி வந்து இறங்குகிறது. The Spirit comes and descends. செத்த நிலவரத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. இதோ ஆவியானவர் வந்து இருக்கிறார். The Spirit of the Lord has come in our midst that he may revive that வாயை one. திறந்து ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுங்கள் சில நிமிஷங்கள். For sometimes let us open our mouth and get in the Spirit. அபிஷேகத்தை புதுப்பித்துக்கொள். Renew your anointing. இந்த உலகம் மிகவும் மோசமான நிலவரத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறது. This world is going into a very bad state. உன்னுடைய சொந்த ஞானத்தை கொண்டு இந்த உலகத்தில் நீ ஜீவிக்கவே முடியாது. You cannot live in this world with your own wisdom.
நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற பணத்தை கொண்டு ஜீவிக்க முடியாது, ஐஸ்வரியத்தை கொண்டு ஜீவிக்க முடியாது. With the riches and the money that we've earned, we cannot live in this world. சரீர பலத்தை வைத்தும் ஜீவிக்க முடியாது. With the strength in the body, we cannot live. எந்த மனிதனுடைய உதவினாலும் ஜீவிக்க முடியாது. We cannot live with any man's help. கர்த்தரே என் சகாயர் என்று சொல்வாயாக. May you say, the Lord alone is my help. கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும். Lord, revive us. நீர் என்னை உயிர்ப்பியும். Lord, you quicken us. அப்போது நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். Then I shall be quickened. ஆனால் ஆவியானவர் இப்போது வீசுவாரானால், அந்த காற்று வீசுமானால், But if this wind blows, அந்த பலத்த காற்று வீசுமானால், if that great wind blows, பெந்தகோஸ்தே நாளில் வீசப்பட்ட அந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் வீசப்பட்ட அந்த பலத்த காற்று இப்போது வீசுமானால், that great wind that blew in the time of the apostles, if it blows now, இந்த இடம் அசையும், this place will shake, இந்த தேசம் அசையும், this land will shake, நம்முடைய ஜீவியம் அசையும். our life will shake. ஆவியானவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. The Spirit of the Lord has that power. அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள், ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Give room to the anointing, yet fill in the Spirit. அது உங்களால் முடியாது. இதோ ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். It is not possible by you, but the Spirit of the Lord fills ஒரு you. பலத்த காற்றாக நான்கு திசையிலிருந்து வந்து உன் மேல் இறங்குகிறார். With a great wind in the four directions, he comes and descends upon you. ஆவியானவர் பலத்த காற்றாக வந்து உன் மேல் இறங்குகிறார். The Spirit of the Lord comes like a great wind and he descends upon you. அவர் வந்து உன் மேல் இறங்கும்போது, When he descends upon you, அவர் உன்னையும் என்னையும் காற்றாகவே மாற்றுகிறார். he will make you and me as the wind. இயேசு சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே, In the Gospel of John, Jesus says, ஆவியினால் பிறந்தவன் எவனோ, he that is born of the Spirit, ஆவியினால் பிறந்தவன் எவனோ, he that is born of the Spirit, அவன் காற்றை போல் இருக்கிறான். he is like the wind. அவன் காற்றை போல் இருக்கிறான். He is like the wind. ஆகவே பலத்த காற்றாகி ஆவியானவர் உன்னையும் என்னையும் அவர் காற்றாய் மாற்ற விரும்புகிறார். The Spirit of the Lord, who is like a great wind, he wants to make you and me as a wind. உன்னை அவர் காற்றாய் மாற்றுவாரானால், When he makes you as a wind, என்னை அவர் காற்றாய் மாற்றுவாரானால், if he makes me as a wind, அந்த காற்றை பிடிக்க ஒருவராலும் கூடாது. no one be able to catch that wind. காற்றை அடக்கி வைக்க ஒருவராலும் கூடாது. Nobody will be able to shut that wind. ஷபாலா வாணிக்க துடாபாலானியா ரிகுதுனா ஷிமா கிராமானியா ஷமாங் கிராமானியா தினோ ஹிரான்சே மினாங் கிராமானியா ஷிகுல் ரமங் கிராமானியா துனே ஷகதுனா நிமங் கிராமானியா துனாங் கிராமானியா துனே ஷமாங் கிராமானியா துனே ஷபாலா வாணிக்க துனா ரிகுதுனா ஷிவோ ரிமங் கிராமானியா ஷமங்கிரமானியாதுனே ஷமனாமானிக்கத்துடாபலானியா பிரான்சி ரிகுவானா பிரான்சே ஷலா நிமங் கிரான்சே. நீ ஒரு சாதாரண நபரை போல உணரலாம். You may think that you are an ordinary person. நான் அபிஷேகத்திலே நிரப்பப்பட முடியுமா என்று சந்தேகத்தோடு நீ காணப்படலாம். You may be found with a doubt saying, can I get filled in the Spirit? பிசாசு சொல்லலாம், நீ ஒரு பாவியாய் இருக்கிறாய், உனக்குள்ள பல பாவங்கள் இருக்கிறது, ஆகவே அவர் உன்னை அபிஷேகிக்க மாட்டார். The devil may tell that you are a sinner, you have such sins in you, therefore you cannot get filled in the Spirit. அவன் பொய்யன். He is a liar. அவன் பொய்யன். He is a liar. அவன் சொல்வதை நீ நம்ப வேண்டாம். Don't believe what he says. இதோ ஆவியானவர் உன்மேல் வந்து இறங்குகிறார். Lo, the Spirit of the Lord comes upon you. காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து ஒரு காற்றாக அவர் உன்மேல் இறங்குகிறார். The wind comes from the four directions and descends as a wind upon you. ஓ, உன்னை அவர் காற்றாய் மாற்றி விடுகிறார். He makes you as a wind. ஷபலா வங்கராமானியா ரோஷியானியா தினாங்கிராமானா ஷபலா வங்கத்துனா ஷமானா மாணிக்கத்துனானியா ஷபங்கத்துனா ரிகே ஷலாமானியா துனே. ஆமென். ஷபானா மாணிக்கத்துடாபாலானியா ஷிகுதுனா நிமங்கிராமானியா தினா கிராமானியா ஷமானா மாணிக்கத்துனா ஷமானா மாணிக்கத்துடாபாலானியே ஷமானா மாணிக்கத்துனா ஓ ரிபானா மங்கிராமானியா ஷமானா மாணிக்கத்துனா மானானியா ரிகுதுனா ஷிமோன் தினாங்கிராமானியா ஷபாலா மாணிக்கத்துடா பாலானியே. ஷமானா மாணிக்கத்துனா மானானிக்கத்துனே ஷமானா மாணிக்கத்துனா ஷமானா மாணிக்கத்துனா மானானிக்கத்துனே ஷமானா மாணிக்கத்துனா மானா ஷமானா மாணிக்கத்துனே.
உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிதே, ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நிறைவான ஜீவனிதே, ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. உயிர்ப்பிக்கும் வல்லமையே, மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிதே, ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நிறைவான ஜீவனிதே, ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நமத்திலே இறங்கின அபிஷேகத்துக்காய் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகித்தபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் The பண்ணுவோம். Lord descended in our midst and anointed each one of us. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. மெய்யாகவே மெய்யாகவே அவர் காற்றாய் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்தார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் காற்றாய் மாட்டி